அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் முருகனை கனவுல பார்க்க வேண்டும், முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும், முருகனை காண வேண்டும் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறீங்க. அப்படி இருப்பவர்கள் முருகனுக்கு உகந்த நாள் என்று இந்த சஷ்டி தினத்தன்று முருகனை இப்படி வழிபாடு செய்யும்போது முருகனை உங்களால் நேரில் பார்க்க முடியும். அதாவது ஏதாவது ஒரு ரூபத்திலையும் மற்றும் கனவில் உங்களால் பார்க்க முடியும். குழந்தை ரூபத்திலையும் அல்லது முருகனை மற்ற ஏதாவது ஒரு ரூபத்தில் கூட உங்களால் பார்க்க முடியும். சஷ்டி தினத்தன்று, அதாவது மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி என்று முருகனுக்கு இப்படி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா சஷ்டிக்கு தவறாமல் நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டும். ஒரு 6 சஷ்டிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முருகனுடைய அருள் வேண்டும், முருகனை என்னை பார்க்க வேண்டும் அப்படிங்கன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சஷ்டி தினத்தன்று, நீங்கள் வளர்பிறை சஷ்டி தினத்தன்று பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதற்கு பொருள் வாங்கி கொடுங்க. பன்னீர் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதற்கான பொருள் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச வஸ்திரம் கூட வாங்கி கொடுக்கலாம். அவருக்கு உகந்தது தேன் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்களாம் தேன் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். உங்களால் முடிந்தது அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டு 2 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, அல்லது 6 அகல் விளக்கு. 2 ஏற்றணும், அப்படி இல்லைன்னா 6 ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். 2 அகல் தீபம் எடுத்து நீங்கள் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகனுக்கு செவ்வரளி மலர்கள் வாங்கி கொடுங்க. முருகனுக்கு செவ்வரளி மலர்கள் தான் மிகவும் உகந்த மலர். சஷ்டி தினத்தன்று செவ்வரளி மலர்களால் முருகனுக்கு ஒரு மாலையாக கட்டியோ அல்லது கொஞ்சம் பூக்களாக நீங்கள் ஒரு மலம் போல் வாங்கி, அல்லது உதிரி பூக்கள் தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தொடுத்து முருகனுக்கு மாலையாக போட்டீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இதே போல் நீங்கள் 6 சஷ்டிக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் 6 சஷ்டிக்கு செய்யும்போது முருகனுடைய பார்வை உங்கள் மீது நிச்சயமாக விலகும். அடுத்த சஷ்டிக்கு அவர் உங்களை எதிர்பார்ப்பார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே நம்ம பிள்ளையை காணமே அப்படிங்கிறத அவர் எதிர்பார்ப்பார். அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்ததான் இந்த சஷ்டி வழிபாடு. இப்போ நீங்கள் சஷ்டியை மறந்துட்டீங்க அப்படின்னா அவரே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், அவரே உங்களை எழுப்பி விடுவார். ஏன்னா அவருக்கு மிகவும் பிடித்தது சஷ்டி நாள் தான். அந்த சஷ்டி நாள் என்று நம்ம முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள் 100% இல்லை 1000% நமக்கு கிடைக்கும். இதை உணர்ந்தவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும் முருகன் நம்ம மீது எவ்வளோ பாசத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். முருகன் பார்த்தீங்கன்னா மிகவும் அன்பானவர். அவர் நம்ம கேட்குறது எல்லாத்தையும் நமக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார், எல்லாமே நமக்கு தருவார். நம்ம பொறுமையாக இருக்கணும். எதற்காக நம்ம 6 சஷ்டி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 6 சஷ்டிக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கோபங்கள் குறையும் மற்றும் பொறுமைகள் அதிகரிக்கும். எப்போதுமே உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நம்ம ஒரு வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா உடனே அது நடக்காது, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பொறுமை நமக்கு வேண்டும் அப்படின்னா 6 வளர்பிறை சஷ்டியை நீங்கள் எடுத்து வழிபாடு செய்யும்போது அந்த பொறுமை தானாக உங்களுக்கு வரும். 6வது சஷ்டியோ அல்லது 5வது சஷ்டிகளோ நம்மளுடைய வேண்டுதல் கூட நிறைவேறிடும். நமக்கு அதற்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும். நமக்கு இவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இறைவன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக அது அமையும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வைத்த உடனே வழிபாடு செய்து உடனே பலன் கிடைக்கல அப்படின்னா அவங்க அடுத்து அந்த வழிபாடே செய்ய மாட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோபங்களும் மற்றும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏக்கங்களும் இருக்கும். அதாவது நம்ம வழிபாடு செஞ்சு நமக்கு நடக்கலையே அப்படின்ட்டு பொறுமை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு இறை வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியம் பொறுமை தான். அந்த பொறுமையை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றியை கொடுக்குது. அந்த பொறுமைக்காக தான் நம்ம 6 வளர்பிறை சஷ்டி அப்படி சொல்லும்போது திட்டத்தட்ட நமக்கு 6 மாத காலம் ஆகும். பார்த்தீங்களா, அந்த 6 மாதத்திற்குள் நீங்கள் உங்களுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னா 6 வளர்பிறை சஷ்டிக்குள்ளே நமக்கு கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வந்துடும். அதற்குள்ளே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ 3வது சஷ்டி 3வது மாதத்துலேயே ஒரு சில பேருக்கு நடக்கலாம், ஒரு சில பேருக்கு அதே மாதத்திலே நடக்கலாம், ஒரு சில பேருக்கு 6 மாதம் முடிந்த பிறகு நடக்கலாம். ஸோ எப்படியாவது உங்களுக்கு அந்த வேண்டுதல் நடந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து ஏதாவது வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாறிடுவீங்க. உங்களுக்கு நடக்கும், முருகன் மேலே அதீத நம்பிக்கை உங்களுக்கு வரும், நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும்.
சற்று நமக்கு பொறுமை மிகவும் முக்கியம். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இறை வழிபாட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே நம்ம என்ன கேட்டாலும் இறைவன் நமக்கு செய்து கொடுப்பார். ஆனால் நம்மளுடைய மனதில் பார்த்திங்கன்னா உடனே உடனே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே பொதுவாக இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். உடனே சரியாகணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே இந்த எண்ணம் இருப்பது ஒன்று தவறு கிடையாது. இருந்தாலும் நமக்கு எல்லாத்திற்குமே ஒரு காலம் வேண்டும், ஒரு நேரம் வேண்டும், ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும், எல்லாமே நமக்கு வேண்டும். இந்த பொறுமை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதனால் இறை வழிபாட்டிற்கு 6 சஷ்டி நீங்கள் எடுத்து வழிபாடு செய்யுங்க. ஒரே வேண்டுதல் 6 வளர்பிறை சஷ்டிக்கும் நினைத்து வழிபாடு செய்யுங்க. 6 சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும். வளர்பிறை சஷ்டியை மட்டும் நீங்கள் கணக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க. தேய்பிறை சஷ்டி நீங்கள் வழிபாடு செய்யலாம். தாராளமாக வழிபாடு நம்ம செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. வளர்பிறை சஷ்டிங்கிறது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். நம்ம குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்க வளர்பிறை சஷ்டி, திருமணம் நடக்கணும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும். நிச்சயமாக உங்களுக்கு நினைத்தபடியே நடக்கும். நம்பிக்கையுடன் இருக்கணும். முதலாக முருகனுக்கு வளர்பிறை சஷ்டி என்று நீங்கள் வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சஷ்டியை நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜையை செய்ய தொடங்கலாம். இந்த கார்த்திகை மாதம்னாலே ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி பார்த்தீங்க அப்படின்னா நீ எப்போது வருகின்றது அப்படிங்கிறதுக்கான பதிவும் மற்றும் எப்போது பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகளும் நான் கொடுக்குறேன். இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதத்தில் முடியல அப்படின்னா அடுத்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எல்லாமே ஆன்மீகத்திற்கு உரிய மாதம் தான் அந்த கார்த்திகை மார்கழி. முழு நம்பிக்கையுடன் மட்டும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.